93ல இருந்து ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காங்க. நான் ஆட்டோ ஓட்ட வரும்போது வந்து பெட்ரோல் விலை வந்து ₹4.40, மீட்டர் வந்து 5.60. அந்த மாதிரி இருக்கும்போது ஓட்டிட்டு இருக்கும்போது பாசஞ்சர் கிட்ட நான் மீட்டர் போட்டு ஓட்டுவேன் நான். அப்ப கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, மீட்டர் போட்டு ஓட்டினாலும் இறங்கும் போது மினிமமே மாறாத இடத்துக்கு 10 ரூபா கொடுத்துட்டு போவாங்க. அந்த 10 ரூபா வாங்கும்போது கூட நாங்க சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இப்போ வந்து ராபிட்டோக்காரன் வந்து கிலோமீட்டருக்கு 17, 18, அதுல வந்து லைட்டு, இன்னும் பிரையாரிட்டி அப்படி இப்படின்னு போடுறதுனால வந்து எங்க வாழ்வாதாரம் வந்து ரொம்ப பாதிக்கத்தான் போகுது. வேற வழி இல்லாம நாங்க ஓட்டிக்கிட்டு இருக்கோம். என்னுடைய ஸ்டாண்டு வந்து டி நகர்ல வந்து அங்கேயே ஒண்ணுமே இல்லை. எல்லா ஸ்டாண்டு பக்கத்துலயே நின்றுக்கிட்டு எல்லாரும் வந்து ஆட்டோவான்னு கேட்கும்போது, இல்லைங்க ஆட்டோ வருதுன்னு சொல்லிட்டு புக் பண்ண ஆட்டோல ஏறி போயிட்டே இருக்கிறாங்க. எங்களுக்கு வேற வழி இல்லாம இப்போ வந்து நாடோடி மன்னன் மாதிரி உலகம் சுற்றும் வாழ்வியல் மாதிரி இந்த மொபைலை கையில வச்சுக்கிட்டு நாங்க சுத்திக்கிட்டே இருக்கோம். எங்க வீட்டுல இருந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணோம்னாக்கா எங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற வர ஓட்டிட்டு திருப்பி நாங்க வீட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையிலையும் நிர்பந்தத்திலையும் தள்ளிட்டோம். நாங்க வேற வழி இல்லை. எங்களுக்கு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இதுதான் எங்களுக்கு தொழில். அவங்கவுங்க தொழிலுக்கு அவங்கவுங்களுக்கு அதுதான் காப்பாற்றும். ஆனா எங்க தொழில் வந்து எங்களை காப்பாத்தல. என்ன பண்றதுன்னு ஒண்ணு புரியாம தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வயசு வந்து 67 ஆகுது. என் பையனும் கூட எங்க வீட்டுக்கார அம்மா கூட வந்து ஆட்டோ ஓட்டாதப்பா, போதும்பாங்க. இல்லப்பா, நான் இருக்கிற வரை நீங்க கஷ்டப்படக்கூடாது, நான் ஓட்டி தான் ஆகணும் அப்படிங்கிறது சொல்லிட்டு தான் இருக்கேன். நான் வந்து இந்த மாதிரி வந்து நான் ரெஸ்ட் எடுக்கணுங்கிறப்போ நான் அம்மா கிட்டையும் உங்ககிட்ட கூட சொல்ல மாட்டேன்ப்பா தம்பி அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் என்னப்பா இந்த மாதிரி சொல்றீங்கன்னு அவரும் என்ன கேட்பாரு. வேற வழி இல்லப்பா நமக்கு வந்து. இது வந்து ஓலா, யூபர், ரேபிடோ, ரெட் டாக்ஸி எல்லாமே கார்பரேட் வந்து டிரைவரோட வாழ்வாதாரத்தை ரொம்ப பாதிக்கப்படுது. எல்லாருமே இப்போ வந்து முன்னாடி இருந்த நிலவரத்துல இப்போ இல்லை. ஆட்டோவுக்கு 25 ரூபான்னு சொல்றாங்க. ஆனா ஆட்டோவை விட எங்களுக்கு கேபுக்கு ரொம்ப கம்மியா போடுறாங்க ரேட். அதுவும் பீக் ஹவர்ல எப்படின்னா ஒரு ஏகப்பட்ட ஆப் வந்து மக்களை வந்து குழப்படிக்குது. எந்த ஆப்ல கம்மியா இருக்குதோ அதுதான் புக் பண்றாங்க. இவங்க கஸ்டமருக்கு ஃபேவர் பண்றாங்களே ஒழியோ எங்களுக்கு யாருமே ஃபேவர் பண்ணல. எந்த கவர்மெண்ட்டும் இதை எடுத்து யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை, எங்களுக்கும் ஃபேமிலி இருக்கு, வண்டிக்கு டியூ கட்டணும், வண்டிக்கு மெயின்டெனன்ஸ் பார்க்கணும். கிலோமீட்டருக்கு டிராபிக்ல 20 ரூபா போடுறாங்க. 20 ரூபாயில நாங்க எப்படி ஓட்ட முடியும்? ஏசி போட்டு எப்படி ஓட்ட? நாங்க ஏதோ 100 ரூபாய் 200 ரூபாய் கூட கேட்டா அது வந்து பெரிய இஷ்யூ ஆகுறாங்க. எங்களோட வாழ்வாதாரத்துக்கு கவர்மெண்ட்டும் மக்களும் எங்களை புரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த ஆப் ஃபுல்லா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு பேன் பண்ணிட்டு மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இதுதான் ரேட்டு, ஃபிக்ஸபிள் ரேட்டு. ஆட்டோவுக்கு கிலோமீட்டருக்கு 25 ரூபா, கேபுக்கு 30 ரூபா, அந்த மாதிரி கிலோமீட்டருக்கு இவ்வளவுதான் அப்படின்ற ஒரு எதுவுமே தீர்வா இல்லை. எல்லாமே மக்களுடைய காசை கொள்ளடிக்கிறாங்க. யார் கொள்ளடிக்கிறது? நாங்க அடிக்கல. ஆனா ஆப்காரங்க உட்கார்ந்த இடத்துலயே அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க. இன்னொன்னு என்னன்னா, மக்களை நாங்க நேர்ல சந்திக்கிறதுனால நாங்க 100 ரூபாய் 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்டோம்னா எங்களை வந்து ஒரு மாதிரியா பாக்குறாங்க. நாங்க ஆப்ல கட்டுறதுதான் கொடுப்போம். இப்ப 0 கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. எல்லாமே உள்ள வரும்போது ஃப்ரீ 0 கமிஷன் அப்படின்ட்டு தான் இந்த கவர்மெண்ட் இந்த கார்பரேட் ஆப் எல்லாம் வருது. ஆனா வந்தாலும் கூட எங்களோட வாழ்வாதாரம் காலையில இருந்து உட்காந்துருக்கேன், 2 டியூட்டி ஓட்டுருக்கேன், 1000 ரூபாய்க்கு தான் ஓட்டிருக்கேன். இந்த வெயில்ல ஏசியை போட்டுக்கிட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுல இருந்து ஹாஸ்பிட்டல் செலவுல இருந்து ஒரு 2 நாள் 3 நாள் உடம்பு செய்யப்படுத்துட்டோம்னா வீட்டில் எல்லாத்துக்குமே கஷ்டம் தான். எல்லாமே செலவாக தான் ஆயிடுது. காடை ஏறி போச்சு, பெட்ரோல் டீசல் எல்லாமே ஏறி போச்சு. இதுக்கெல்லாம் அரசாங்கம் தான் ஒரு வழி பண்ணணும். ஏன்னா வேற யாரும் இதை பண்ண முடியாது. நாங்களும் தனிப்பட்ட முறையில் எடுத்து பண்ணாலும் அது ப்ராப்ளம் ஆயிடுது. எல்லா விலையும் ஏற்றுறதை பற்றி பொதுமக்கள் எதுவும் யோசிக்க மாட்டாங்க. ஆனால் ஆட்டோ தொழிலாளருக்கு ஆட்டோ வந்து ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட்டோம்னா நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்கன்றாங்க. இதனால பொதுமக்களுக்கும் ஆட்டோ தொழிலாளருக்கும் மன கஷ்டம் ஏற்படுது. அவங்களும் எங்களுக்கு எதிரி கிடையாது, நாங்களும் அவங்களுக்கு எதிரி கிடையாது. அவங்களுக்காக சேவை செய்ய தான் நாங்கள் இருக்கோம். நைட்டும் பகலும் பார்க்காம ஓட்டுறாங்க, சாப்பிடாம ஓட்டுறாங்க ஆட்டோ தொழிலாளர். இது வந்து அவ்வளோ பெரிய விஷயமா தெரியுது கிடையாது வெளியே. ஆட்டோ தொழிலாளர் தானே, ஆட்டோ ஓட்டுறாங்க, சம்பாதிக்கிறாங்க, நல்லா இருக்காங்க, வசதியாக இருக்காங்க தான் நினைக்கிறாங்க. எங்களோட பின் வாழ்க்கை வேலை கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாங்கள் இன்னும் அகதியாக வந்து வாழ்கிற மாதிரி தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். சொந்த நாட்டிலேயே எங்களால் சுயமாக சம்பாரித்து வாழ்க்கையில் முன்னோட்டமாக பசங்களை படிக்க வைக்கிறதோ நாங்கள் இன்னும் காணா வாழ்க்கை மாதிரி தான் இன்னும் இருந்துருக்கு. இன்னும் சில வாழ்க்கையெல்லாம் நாங்கள் வாழ முடியல, பார்க்கவும் முடியல. கடைசி வரைக்கும் இதுலேயே போராடி இதுலேயே போய் சேர வேண்டிய நிலைமை தான் இருக்குது. இதுக்கு ஒரு அரசாங்கம் நல்ல ஒரு முடிவாக எடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 கிலோமீட்டர் கஸ்டமர் புக் பண்ணுறாங்கன்னா இப்போ ஆட்டோவுக்கு 250 ரூபா காட்டுது, காருக்கு 180 ரூபான்னு காட்டுது. இதனால எங்க 2 பேரோட வாழ்க்கையுமே பாதிக்கப்படுது.
இதுல நாங்க எங்க இருந்து நாங்க டியூ கட்டுறது, வீட்டு வாடகை கட்டுறது, கார் மெயின்டெனன்ஸ் பாக்குறது, ஆட்டோ மெயின்டெனன்ஸ் பாக்குறது, 2 பேருக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. இந்த ஓலா ஊபர் ரேபிடோ வந்ததுனாலதான் எங்க கஸ்டமருக்கும் பிரச்சனை, எங்களுக்கும் பிரச்சனை. இது அவங்களுக்கு புரியாது. இவங்க போடுற ரேட்டு கஸ்டமருக்கு புரியாது. நாங்க போயிட்டு இது எக்ஸ்ட்ரா கேட்கறோம்னு சொல்லி அவங்களுக்கும் எங்களுக்கும் தான் பிரச்சனை வருதே தவிர, இதுல நடுவுல இருந்து இப்போ கேஸ் எங்களுது, வண்டி எங்களுது, மெயின்டெனன்ஸ் எங்களுது, எங்கேயோ உட்காந்து அவன் ரேட்டை பிக்ஸ் பண்ணி எங்களுக்கும் கஸ்டமருக்கும் நடுவுல பிரச்சனையை உண்டாக்கி இது பண்றது அது வேஸ்ட். இதை வந்து கவர்மெண்ட் ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுத்து அவங்களா ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணி எங்களுக்கும் ஆட்டோக்காரங்களுக்கும் கொடுத்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க பாட்டு வண்டி ஓட்ட போறோம். அவங்க கவர்மெண்ட் என்ன ரேட்டு பிக்ஸ் பண்றாங்களோ அந்த ரேட்டை நாங்க ஓட்ட போறோம். அதுல போடுற ரேட்டை கரெக்டா போட்டா நாங்க ஏன் எக்ஸ்ட்ரா கேட்க போறோம்? 25 ரூபாய் காருக்கு, 30 ரூபாய் காருக்கு, 25 ரூபாய் ஆட்டோக்குன்ட்டு எல்லாம் பேசி ஒரு முடிவு இருக்கு. அதை அவங்க கரெக்டா போட்டா நாங்க ஏன் எக்ஸ்ட்ரா கேட்க போறோம்? அவங்க போடுறது 12 ரூபாய் போடுறாங்கண்ணே. 12 ரூபாய் போட்டாக்க ஒரு காருக்கு என்ன கேஸ், இப்போ கேஸ் விலையும் ஏறி போச்சு, பெட்ரோல் விலையும் ஏறி போகுது. ஒரு ஒரு டீ சாப்பிட்றதுக்கு 10 ரூபாய் கொடுத்தா டீ கிடையாது, இப்போ அதுவும் 20 ரூபாய் போச்சு. இப்ப இந்த மாதிரி அடிப்படை தேவைகளுக்கே எங்களுக்கு கஷ்டமா இருக்கும் போது இவங்க 12 ரூபாய் ஒரு கிலோமீட்டர்னு போட்டா நாங்க அதை எப்படி எடுத்துட்டு போறது? அது கஸ்டமருக்கும் அது புரியாது. இந்த நடுவில் உட்காந்து இவங்க இந்த ஓலா ஊபர் ரேபிடோன்ற நிறுவனங்கள் நிறைய தவறு பண்ணிருக்காங்க. அதை அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்து சரியா பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். சாதாரணமாக ஒரு இட்லியோட விலை 13 ரூபாய்ச்சு, ஒரு டீ சாப்பிட்னா 15 ரூபாய்ச்சு. ஆனால் அவ்வளோ எல்லாமே ஏறினாலும் அந்த ஆட்டோ கட்டணம் மட்டும் ஏறல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது மாத்திரம் இல்லை, 2 பொம்பளை பசங்க இருக்குது, ஆட்டோவுக்கு லீவு கட்டணும். இது நடுவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டோ வருமானத்தை வச்சு பசித்தீர் அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் சாலையோரம் இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுக்குறோம். அந்த மாதிரி ஒரு சின்ன பண்ணுறோம். ஆட்டோ நல்லா ஓடிச்சா அவங்க நல்லது பண்ணலாம். ஆட்டோக்காரங்க யாருமே வந்து கெட்டவங்க கிடையாது, எல்லாமே நல்லவங்க தான். எல்லோருடைய சூழ்நிலைக்காக தான் இதை பண்ணுறோம். நிச்சயமாக நீங்கள் இந்த விஷயத்தை வந்து அரசாங்கத்துக்கு கொண்டு போங்க. மீட்ரு கட்டணம் உயரணும், ஆட்டோ மீட்ரு கட்டணம் உயரணும். உயர்த்திட்டாங்கன்னா நாங்கள் ஏன் எக்ஸ்ட்ரா கேட்க போகிறோம்? உதாரணத்துக்கு ஒரு 10 கிலோமீட்டர் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 அவன் 160 ரூபா தான் போடுறான். அப்போ 160 ரூபா போடும்போது 10 கிலோமீட்டருக்கு 200 போக வேண்டிய இடத்துல அவன் 150 ரூபா போடுறான், 160 ரூபா போடுறாங்க. 40 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டால் சண்டை போடுறாங்க. ஏன் 40 ரூபா தரணும், எதுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மேடம், இது போல் சொன்னால் சார், இல்லை சார், எது சொன்னாலும் அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஏதோ அவங்கள டிமாண்ட் பண்ணி கேட்குற மாதிரி இருக்குது. அதனால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய சங்கங்கள் இருக்குது, தொழிற்சங்கங்கள் இருக்குது, தொழில் சாரா சங்கங்கள் இருக்குது, நிறைய ஓட்டுநர் இருக்கிறாங்க, சங்கத்தில் சேராதவங்க இருக்கிறாங்க, மொபைல் ஃபோன் இல்லாத நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்கிறாங்க. நான் பார்ப்பேன், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சாலையோரத்தில் அப்படியே மயங்கி உட்காண்ட. என்னன்னு கேட்டால் வண்டி ஓட்டல, பசி வீட்டில் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டுருக்கோம். பீக் ஹவர்ஸில் ஒரு ரேட்டு போடுறீங்க, டிராஃபிக் இல்லைன்னா ஒரு ரேட்டு போடுறீங்க, 15 ரூபா 13 ரூபா. இதெல்லாம் வந்து எங்கே போய் முடியும், எதில் நிற்கணும் ஒன்றுமே சொல்ல முடியல. இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. நல்லா வரவங்க சிஎன்ஜி கூட எடுத்துங்களேன். இப்போ சிஎன்ஜி கேப் நிறையா இருக்குது. ஆனால் இன்னைக்கு சிஎன்ஜி ரேட் என்னாச்சு, வரும்போது 50 ரூபா 60 ரூபாய்க்கு வந்துச்சு. இன்றைக்கி அதுவும் ஏறின்னு தான் போகுது. எல்லாமே ஏறி தான் போகுது, எங்களோட விலைவாசியை மட்டும் தவிர. இந்த கார்பரேட் கம்பெனிங்க அவங்களுக்கு கூட போட்டா போட்டியில் வந்து எங்களோட லைஃப் அழிக்கிறாங்க. நான் சென்னையில் தான் கிட்டத்தட்ட இங்கே ஒரு 15 வருஷமா கேப் ஓட்டுறேன். இன்னி வருதா இப்படி தான் இருக்குது. இதே தான் அப்படியே. நீங்கள் இந்த இது ஐடி கம்பெனி சைடு போனாலும் இதே தான். அவங்க என்ன பண்ணுவாங்க, வாங்க சார் புது கேப் எடுத்துருந்தீங்களா, வாங்க ஓட்டுங்கன்னு வாங்க. ஒரு மாதம் ஆசை பாசை காட்டி ரூட்டு கொடுப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, நாங்கள் என்னப்பா ரூட்டெல்லாம் எப்படி வருது ஏதுன்னு கேட்டால் அடுத்தடுத்த வண்டி பெண்டிங்கில் இருக்குது. எங்கள் ஆளுங்களும் சும்மா கிடையாது, ஏகப்பட்ட கார் வாங்கிட்டு வந்துடுறாங்க ஆளுக்கு. இப்போ கிராமத்து ஆளுங்க, நம்ம ஆளுங்க அப்படி சொல்லக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸுங்க இங்கே வராங்க, பசங்கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா மெட்ராஸ்லாம் எப்படி வண்டி போகுதுன்னு. நம்ம ஆளுங்க இங்கே உட்காந்து, மச்சான் வா மச்சான், சூப்பராக போகுது மச்சான், மாதம் 50,000 சம்பளம் 70,000 சம்பாதிக்கலான்றாங்க. நம்ம ஆளுங்க அதை நம்பி வராங்க. இங்கே வந்து பார்த்துட்டு 2 மாதம் இந்த வண்டியெல்லாம் போய் ஓப்பன் பண்ணி பாருங்க, பாவம் உள்ளே தூங்கின்னு இருக்காரு. அங்கேருந்து வந்து இங்கே போட்டு எதுக்கு இங்கேயா தூங்கினா? அவர் ஊரில் ஏதாவது விவசாயம் பண்ணால் கூட ஒரு 4 காசு சம்பாதிக்கலாம். இங்கே வந்து அவர் 10 லட்ச ரூபா வண்டியை போட்டு உள்ளே தூங்கிட்டு இருக்காரு. ஏன்னா அதில் ஒன்றும் வருமானம் கிடையாது. யார் பேச்சை கேட்டு இங்கே வந்து ஃப்ரெண்டு பேச்சு கேட்டுட்டு கச்சா அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணால் அவனே ஊருக்கு ஓடி போயிடுறான். கேட்டா எல்லாம் மச்சி அது ஒன்றும் செட் ஆகலாம் மச்சி அப்படின்ட்டு எஸ்கேப் போயிடுறாங்க. எவ்வளோ நடவடிக்கை இப்படிதான் நம்மள நாங்களே ஏமாற்றிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டியதான் சார்.